நீ சோர்ந்த நேரத்தில் தேவன் சொல்கிறார், நான் இருக்கிறேன். நீங்கள் தேவனோடு இருப்பவர்கள் மட்டும் ஆமென் காமெண்ட் பண்ணுங்க. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாக விளங்கும் என்று சொன்னார். எனவே கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 கொரிந்தியர் 12:9. விளக்கம். பவுல் தன் பலவீனங்களை குறித்து பேசும்போது கர்த்தர் அவரிடம் கூறிய வார்த்தைகளை விவரிக்கிறது. கர்த்தர் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கிறார். இதன் பொருள் பவுலின் பலவீனங்கள் இருந்தபோதிலும் கர்த்தருடைய கிருபை அவருக்கு போதுமானதாக இருக்கும் என்பதாகும். மேலும் பலவீனத்திலே கர்த்தருடைய பலம் பூரணமாக வெளிப்படும் என்று கர்த்தர் கூறுகிறார். இதிலிருந்து பவுல் தன் பலவீனங்களை குறித்து பெருமை பாராட்டுகிறார். ஏனென்றால் கிறிஸ்துவின் வல்லமை அதன் மூலம் அவர் மேல் தங்கும் என்று நம்புகிறார். ஆழமான சத்தியம். பலவீனத்தை மறைக்க வேண்டாம், அதை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடு. கிருபை போதுமானது என்பதற்குள் எல்லா குறைகளையும் நிரப்பும் சக்தி இருக்கிறது. நம் வலிமையால் அல்ல, கிறிஸ்துவின் வல்லமையால் தான் நாம் ஜெயிக்கிறோம்.